இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சாதாரண ப்ரிடிக்ஷன் இல்லை. இது ஒரு ஃபாரன்சிக் அனாலிசிஸ். அவரோட 3D ஈகோக்கும் அவரோட 5D சோலுக்கும் நடுவில் இன்றைக்கி நைட்டு ஒரு மிகப்பெரிய ரியாலிட்டி கிளிச் நடக்க போகுது. அந்த 5Dயோட சிக்னலை தான் நம்ம இன்றைக்கி மெசேஜ் மூலமாக ரிசீவ் பண்ண போகிறோம். என்ன மெசேஜ் மூலம் அவங்க இந்த சேஞ்சஸ் நமக்கு சொல்ல போகிறாங்க அப்படின்னு நம்ம இங்கே அதை தான் நம்ம இன்றைக்கி டீகோட் பண்ண போகிறோம். அவங்களோட 5D ரியாலிட்டிலேருந்து 3Dக்கு என்ன சேஞ்சஸ் எஸ்பெஷலி இன்றைக்கி நைட் பண்ண போகிறாங்க. இட்ஸ் லைக் அ ரியாலிட்டி கிளிச். ஒரு கிளிச் நடக்க போகிறது. என்ன மாற்றம் இன்றைக்கி அதனால் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகிறது. வாவ், ஸ்ட்ரென்த், பியூட்டிஃபுல். ரொம்ப அழகான மாற்றத்தை அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க இன்றைக்கி நைட். என்ன மாற்றம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 10 ஆஃப் சோல்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் கார்டு. 2 விஷயம் நான் இங்கே பார்க்குறேன். ஒன்று, இந்த பர்சன் இந்த டஃப் சைக்கிளை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட எல்லா சந்தோஷமும் வேணும். 10 ஆஃப் கப்ஸ் இதுக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. இந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வரணும்னு அவங்களுக்கு தெரியும். இந்த வழியை முடிக்கணும் அப்படின்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக செயல்படணும். அந்த ரியலைசேஷன் இன்றைக்கி நைட்டு அவங்களுக்கு வரப்போகிறது. பார்த்திங்கன்னா நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். அந்த தடயத்தை தான் ஆராய போகிறோம். என்ன பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் அவங்க ஃபேஸ் பண்ணனால இந்த முடிவு எடுக்க போகிறாங்க, இல்லைனா உங்களோட பிரிவு தான் அவங்களுக்கு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனானும் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் அவங்களுக்கு பயமாகவும் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் அவங்கள விட்டுட்டு போயிடுவீங்களோ. ஏன்னா உங்கள் ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணுது. உங்களோட மௌனம், உங்களோட ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு வேறு லெவல் ஆஃப் பயத்தை உண்டு பண்ணிகிட்ருக்கு. என்ன மாதிரி பயம் அப்படின்னா, நிரந்தரமாக நீங்கள் அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிட்டீங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை எப்படி தான் செதஞ்சு போயிடும். நீங்கள் இல்லாமல் அவங்களால வாழ முடியாது. இது அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க 3D செல்ஃப்க்கு தெரியுதோ இல்லையோ, அவங்களோட 5D செல்ஃப்க்கு இது நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. எல்லா கனவும் செதஞ்சு போயிடும். ஏன்னா அவங்க நிறைய கனவு உங்களை பேஸ் பண்ணி கண்டு நிறைய வச்சுருக்காங்க. இட்ஸ் லைக் அ ட்ரெஷர். அவங்களுக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்து வச்சுட்ருக்காங்க. அந்த கனவெல்லாம் வெறும் சாம்பலாக போயிடும். உங்களோட ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு ஒரு பயத்தை தான் உண்டு பண்ணிகிட்ருக்கு. இட்ஸ் லைக், ஓ மை காட், இப்போ நான் போகலை அப்படின்னா எனக்காக அவங்க துரத்த போகிறதில்ல. அவங்க மூவ் ஆன் பண்ண போகிறாங்களா, இந்த சந்தர்ப்பத்தை நான் தவற விட்டேன் அப்படின்னா இந்த காதலை, இந்த பரிபூர்ண சந்தோஷம் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்காம போயிடும். இந்த தவிப்பு தான் அவங்கள புது ஆரம்பத்தை நோக்கி ப்ரெஷர் பண்ண போகுது. 2 விஷயம். அவங்க இந்த ப்ரெஷர் எடுக்கலை அப்படின்னா, இந்த டெசிஷன் எடுக்கலை, இந்த மாதிரி குழம்பிட்டே இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் போயிடுவீங்க. டாக்டர் ஆஃப் காயின்ஸ். ஏன்னா நீங்கள் உங்களுக்கான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க. இந்த இன்டெசிஷன் எனர்ஜி உங்களை இழக்கிறதுக்கான பெரிய வாய்ப்பாக அமைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எஸ்பெஷலி பார்த்திங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் யாரோ ஒருத்தவங்க அவங்கள பயமுறுத்திட்டு இருக்காங்க. இது தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம், இல்லைனா ஃபாதர் ஃபிகராக இருக்கலாம், இல்லைனா ஃபேமிலியாக இருக்கலாம். ஏதோ ஃபேமிலி அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறாங்க, இல்லை தேர்ட் பார்ட்டி அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இது என்ன எனர்ஜிங்கிறத நம்ம பார்க்கும். இதுதான் கிளிச்சு. ஸோ இதுதான் சீக்ரெட் வெளியில் வருது. இந்த சீக்ரெட்டை தான் நம்ம இப்போ உடைக்க போகிறோம், டீகோட் பண்ண போகிறோம். இது ஃபேமிலியாக இருந்ததுன்னா அவங்க எப்படி, அதுதான் அந்த ஃபேமிலி இது எப்படி அவங்க ஓவர் கம் பண்ண போகிறாங்கிறத நமக்கு இப்போ ரொம்ப தேவை இல்லையா. ஸோ இந்த இன்டெசிஷன் எனர்ஜிலேருந்து அவங்க எப்படி வெளியில் வர போகிறாங்க. ஏன்னா நீங்கள் இன்னும் முடிவெடுக்கலை. அதுவும் அவங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் இந்த கனெக்ஷனுக்கு இன்னும் அவங்கக்கிட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறதும் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் நீங்கள் ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பி பார்க்க மாட்டீங்க. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஏன்னா நீங்கள் பில்ட் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் வாழ்க்கை. நீங்கள் உங்களுக்காக காத்துட்டுல நீங்கள் ஒரு புது உலகத்தையே உருவாக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் அவங்களுக்கு தெரியும். அவங்க உங்களை காப்பாற்றணும், உங்களை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிற அவசியம் அவங்களுக்கு இல்லை. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதனால் என்ன முடிவு பண்ண போகிறாங்க அப்படின்னா, ரொம்ப அழகான முடிவு. இட்ஸ் லைக் அ வெரி கிளியர் சைன். எண்டிங். அவங்க திரும்பிட்டாங்க. முதுகை எங்கே திருப்பிட்டாங்க, இந்த த்ரெட்னிங் எனர்ஜிக்கு. அதையும் நம்ம இப்போ டபுள் கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். எங்கே போகிறாங்க? ஒளி யார்? நீங்கள் தான். இங்கே யார் ஒளி? நீங்கள் தான் ஒளி. அவங்களோட ஒளியோட பக்கம் திரும்புகிறாங்க. அது பிரபஞ்சம் கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. டாக்டர் ஆஃப் ஸ்டாப்ஸ். இட்ஸ் லைக் நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த சந்தோஷம் தேவை. கார்ட்ஸ் எவ்வளோ அழகாக அதே அரேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஐ எம் நாட் ஷஃப்லிங், பட் ஃபஸ்ட் பண்ண ஷஃபில் மட்டும்தான் நான் பண்ணது. ஸோ இந்த சந்தோஷம் வேணும். 10 ஆஃப் கப்ஸ் நம்ம எனர்ஜி ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அவங்களுக்கு தேவை இப்போ அல்டிமேட் ஹாப்பினஸ். அது எங்கே கிடைக்கும்? உங்கள்கிட்ட தான் கிடைக்கும். இப்போ இந்த த்ரெட்னிங்க்கு பயந்தாலோ, இல்லை எங்கள் அம்மா சொல்கிறாங்க, எங்கள் அப்பா சொல்கிறாங்க, எங்கள் நாய்க்குட்டி சொல்லுது அப்படின்னு எக்ஸ்கியூஸ் சொன்னாலோ திரும்பி பார்க்கும்போது நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்படின்னு அவங்க நல்லாவே தெரியும். இங்கே நீங்கள் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கீங்க. ஒரு கோஇன்சிடென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, ரொம்ப நாளாக லாஸ்ட் ஃபியூ டேஸாக நான் சேஜ் கிளென்சிங் அப்புறம் பேலோ சாண்டோ கிளென்சிங் நிறுத்திட்டேன். நான் ஊதுபத்தி ஏற்றவே இல்லை. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் ஊதுபத்தி ஏற்றிருக்கேன். இட்ஸ் அ சைன்.
பிரபஞ்சம் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு பக்காவாக பொருந்தும் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து என்ன நான் யூஸ்வலாக சொல்கிறது தான் நம்மளோட டிவைன் ஃபெமினன் எனர்ஜிக்கு ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். அட்ராக்டிவாக இருங்க, அழகாக ட்ரெஸ் பண்ணுங்கள், நீங்கள் என்ன பண்ணணுமோ அதில் பண்ணிட்டுருங்க. த்ரெட்னிங் வந்து என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம இப்போது. அதுக்கப்புறம் நம்ம மாஸ்குலின் கிட்டேருந்து என்ன ஸ்பெசிஃபிக் மெசேஜ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கான ஸ்பிரிச்சுவல் லெசன் என்ன, நீங்கள் என்ன கற்றுக்கணும் இங்கே. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பி ஸ்ட்ராங். உங்களுக்கு ரெண்டே விஷயந்தான், ஃபோக்கஸ் ஆன் யுவர் கரியர் இல்லைனா உங்களோட எஜுகேஷன். அதில் ஹை ப்ரீஸ்டஸ், யூ கேன் ட்ரஸ்ட் திஸ் ரீடிங். ஆக்சுவலாக 2 கன்ஃபர்மேஷன் இன்றைக்கி உங்களுக்கு வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிகரெட்டோட ஸ்மோக், இது வந்து சிகரெட் வந்து லைட் ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா இன்யானோட ரிங் இருக்குது. ஸோ இட்ஸ் அ கன்ஃபர்மேஷன். நான் வந்து உங்களோட பக்கா ஹை ப்ரீஸ்டஸ், அதாவது உங்களோட டிவைன் ஜேர்னியில் ஒரு கைட், உங்களை ப்ராப்பராக கைட் பண்ணிட்டு யூ கேன் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். பிரபஞ்சம் வந்து அதுக்கு வந்து எனக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க, உங்களுக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. இது வந்து செகண்ட் கன்ஃபர்மேஷன், யூ கேன் ட்ரஸ்ட் திஸ் ரீடிங். அடுத்தது பார்த்திங்கன்னா இது 5 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி, சண்டை 3 ஆஃப் சோல்ஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து டைரெக்டாக த்ரெட்னிங் பண்ணுறாங்களா அப்படின்னு இருந்தாலும் இவங்களுக்கு வந்து ஒரு வழியை உண்டு பண்ண ட்ரை பண்ணாங்க. எப்படி ஒரு பிரச்சனை உருவாக்குது, கரியரில் ஒரு பிரச்சனை உருவாக்குறது. அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க ஏதாவது உங்ககிட்ட பேச வராங்கன்னு ஒரு எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணிடுது. நீ போய் அவங்ககிட்ட பேசு, இல்லைனா அவகிட்ட பேசு, அவள் என்ன ஐடியாவில் இருக்கான்னு எங்ககிட்ட வந்து சொல்லு அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். எதையும் சொல்லாமல் அமைதியாக இருங்க. ஏன்னா அவங்களோட இன்டென்ஷன் உங்களுக்கு வந்து பெயின் க்ரியேட் பண்ணுறது, உங்களோட பெயின் பாயிண்ட்டை ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் வந்து முன்னாடி போக மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நீங்கள் அதை தாண்டி போகணும், அதுதான் விஷயம். அதாவது அவங்க பிரச்சனையை உண்டு பண்ணாங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் தானாகவே முடிஞ்சு போயிடும். லக் இஸ் ஆன் யுவர் சைடு. பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, லக் இஸ் ஆன் யுவர் சைடு. வாண்ட்ஸ் யூ பேக். இந்த பர்சனுக்கு நீங்கள் தான் வேணும். காக் பிளாக்கிங், இந்த 5 ஆஃப் வான்ஸ் பிரபஞ்சம் கிளியர் பண்ணிட்டாங்க. இது வந்து தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது அப்படின்னா இட்ஸ் லைக் அ ஃபேமிலி அண்ட் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த பர்சன் அட்டாக் பண்ணுறாங்க. எல்லா பிரச்சனையும் ஒன்றா அடிக்கிறது. காசு பிரச்சனை, சிச்சுவேஷன், ஒர்க்கில் பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எப்படின்னா அவங்களோட வண்டியை வந்து டேமேஜ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இட்ஸ் லைக் டே டு டே லைஃப்பில் உங்களை வந்து காதலில் ஃபோக்கஸ் பண்ண விடாமல் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிடணும், சில் அவுட் ஆகி வேறு கம்யூனிகேஷன் மோடை மாற்றிக்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு சீக்ரெட் கம்யூனிகேஷன் இருந்ததுன்னா அது யாருக்கும் டிஸ்க்ளோஸ் பண்ணாதீங்க. இல்லைனா ஒரு சீக்ரெட் கம்யூனிகேஷனை க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஃபேமிலி, தேர்ட் பார்ட்டி யாருக்குமே தெரியாமல் அழகான ஒரு சீக்ரெட் கம்யூனிகேஷன் வச்சுக்கோங்க. வெளி உலகத்துக்கு நீங்கள் காட்டுறது வந்து வேறு, உள்ளுக்குள்ளே நடந்துட்டுருக்கிறது வேறு. அது இந்த முட்டாங்களுக்கு தெரியாது, தட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அது உங்களுக்குள்ளே இருக்க சீக்ரெட். இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதுக்காக நீங்கள் கவலை பண்ணணும் அவசியம் இல்லை. ஃபைன் அனதர் வே, அவ்வளோதான். பியூட்டிஃபுல்லாக இப்போ எவ்வளோ ஆப்ஸ் இருக்குது, எவ்வளோ டெக்னாலஜி இருக்குது, இன்டர்நெட் இருந்தால் போதும். யூ கேன் டாக் டு எனி ஒன், அவ்வளோதான். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். எதுக்காக சண்டை போட்டுக்கிட்டீங்க, எதுக்காக வந்து இந்த ட்ராமாலாம் நீங்கள் கோத்ரூ பண்ண, ட்ராமாவா, ஓகே கேரி ஆன், வி ஹாவ் அவர் ஓன் வே அப்படின்னு போய்கிட்டே இருங்க. பிரபஞ்சம் அதை தான் சொல்கிறாங்க, திங்க் ஸ்மார்ட் நாட் ஹார்ட். வெளியில் போகணுமா, நீங்கள் வேறு பக்கம் போகிறேன்னு சொல்லிட்டு வெளியில் போங்க, அவ்வளோதான். ஏன் உண்மையை சொல்கிறீங்க, ராங்ஃபுல் அட்வைஸ் இப்போ தலைகீழாக இருக்குது. ஸோ இந்த பர்சனுக்கு பாஸ்ட்டில் ஏதோ ஒரு ஃப்ரெண்டோ இல்லைனா ஃபேமிலியோ ஒரு ராங்ஃபுல் அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது அது தப்பான அட்வைஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. மேபி தேர்ட் பார்ட்டி கூட இந்த பர்சனை டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம், உங்களை பற்றி தப்பாக சொல்லி. தேர் இஸ் சம் ஒன் எல்ஸ். தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்குது கண்டிப்பாக. பிரபஞ்சம் அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா உங்கள் காதல் வாழ்க்கைக்கு சில்ட்ரன் குழந்தைங்களோட உண்மைத்தன்மை யாருக்கு பிறந்ததுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா தெர் இஸ் சம் ஒன் எல்ஸ். அது வந்து லேண்ட் ஆகுது பார்த்திங்கன்னா குழந்தைங்க இருக்கிற அந்த பிக்சர் மேலே. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா தே நீட் டு கெட் கிளாரிட்டி. ஐ வுட் டூ எனி திங் ஃபார் யூ. 10 ஆஃப் கப்ஸ், இது தலைகீழாக இருக்குது. பட் இது பாஸ்ட்டில் தலைகீழாக இருந்தது, இப்போ அப்ரைட்டுக்கு ஆகிடுச்சு. ஸோ இந்த பர்சன் என்ன பண்ண போகிறாங்க அப்படிலாம் இருந்ததுன்னா இந்த பர்சன் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி அந்த குழந்தை அவங்களுக்கு பிறந்ததா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வருவாங்க. ஸோ டோன்ட் வரி. ஏன்னா உங்கள் ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு வந்து ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பர்சன் இதெல்லாம் சைலண்ட்டாக பண்ணுற பட்சத்தில் இந்த அட்டாக்லாம் அவங்கள ஒன்றும் பண்ணாது. ஏன்னா என்ன பண்ணுறாங்கன்னே தெரியணும்னா எதை அட்டாக் பண்ணுவாங்க. இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ உங்கள் காதல் எப்போவுமே சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு மட்டும்தான். ஃபெமினனுக்கான ஃபைனல் அட்வைஸ் என்ன, த ஃபைனல் அட்வைஸ் ஃபெமினன் நீங்கள் என்ன பண்ணணும். நீங்கள் இல்லைன்னா இந்த பர்சனோட வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, அப்படி நின்றுவாங்க. அவங்க வாழ்க்கை நின்று போயிடும். ஸோ இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுறதுக்கு 4 ஆஃப் வான்ஸ் கல்யாணம் அண்ட் 6 ஆஃப் பென்டிகிள்ஸ். காதல் கல்யாணத்தில் முடியும், கவலையே படாதீங்க. ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். நீங்கள் உங்கள் பவரில் இருக்கனால அவங்க போயிடுவாங்க, இந்த இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் நினைக்கவே வேண்டாம். ஏன்னா உங்கள் காதல் கல்யாணத்தில் முடிய போகிறது.
ஸோ இந்த எனர்ஜி இந்த காதல் கல்யாணத்தில் முடியணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த எனர்ஜி நீங்கள் எப்படி கிளைம் பண்ணணும் ஸ்ட்ரென்த் அப்படின்னு ட்ரை பண்ணி இந்த எனர்ஜி கிளைம் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால தான் இந்த யூனியனே நடக்க போகிறது. ஸோ ஆமாம் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் எனக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னு டைப் பண்ணி கிளைம் பண்ணுங்கள். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.